புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். டேய் இங்க கொடு. எப்படி சிகரெட் கூட பத்த வைக்க தெரியல, நீ எல்லாம் அடிக்க வந்துட்ட. அந்த பொண்ணை மறக்க தானே இதெல்லாம் பண்ற? பொண்ணாவது மயிராவது வாழ்க்கையில் நிம்மதியே இல்லடா. காரணமே இல்லாமல் கோபம் வருது. எவனையாவது தூக்கி போட்டு அப்படியே சொருவலாம் போல இருக்குது. சரி, அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அடிப்போம். எவ்வளோ நேரம்டா? எங்கடா அவன் சப்ளையரு? இதான் வந்துட்டான்டா. டேய், இவனடா ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கான். ஸ்கூல் பையனே தான்டா. என்னடா அது ஒண்ணுமே தெரியல, நார்மலா இருக்குது. இங்க குர்றா, உனக்கு வலிக்கவே தெரியல. டேய், யாரா அவன்? தெரியலடா. யாரா அவன்? என்னடா பண்றான்? தெரியலடா. டேய் டேய், நீ என்னடா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? புதுசாடா அவன். டேய், யாரா அவன்? லூசு. ஐத்தியக்கார ஸ்டஃப்பே மிஸ் பண்ணிட்டான். டேய், அவன் திருப்பி வரான்டா. வாடா, சீக்கிரம் போலாம் இங்கிருந்து. ஓகே தானே? சரி சரி, பார்க்காம
டேய் மூச்சுலடா. செத்துட்டான்டா. என்னடா சொல்ற? யோ எழுமையா? யோ எழும்பியா? என்ன பண்றது? ஏன்னா யோசிப்போம். ஓடணும்னு நினைச்ச ஒத்த சாவடிச்சிருவேன். உனக்கு இந்த பிரச்சனை தப்பிக்கணும்னா நான் சொல்றத செய். சரியா? மயிறு வாடா, சீக்கிரம் வாடா. அந்த சாக்குல இருக்கிற பொருளை எல்லாம் இங்க கொட்டுறா. இதுல இருக்கிற ஒவ்வொரு பாட்டில இருந்தும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாட்டில் ஆக்குறா. டேய் அவனை தூக்கி போடுறா. மச்சான் வீட்டில் ஆள் இருக்காங்களா? இல்லடா வேலைக்கு போயிருக்காங்க. என்னாச்சு? என்னடா? மச்சான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருப்பிரபாத்தில் ஒரு டெட் பாடி ஒதுங்கியிருக்காங்க. அப்புறம் விசாரிச்சதில் சரக்கடிச்சு ஆற்றுல செத்ததை சொல்கிறாங்க. பாடி யாரும் கிளைம் பண்ண வராதனால அனாதை பண்ணணும்னு சொல்லி போலீஸ் ஈஸியாக கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மச்சா உங்கள் அப்பா வர்றாரா? நான் கிளம்புறேன்டா. ஹலோ. டேய் மச்சான், ஸ்பாட்ல தான் இருக்கேன். பாக்கெட் செட்டு வரியா? நான் 10 நிமிஷத்தில் வரேன்டா. யாரா ஃபோனில்? ஸ்ரீஜித் தான்டா. எதுக்கு கூப்பிட்றான்? வேற எதுவும் இல்லை, ஜாயின்டி கம்பெனி கூப்பிட்றான். நீ வரியா? நாங்கள் நாகர்கோயிலில் இருந்தப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி, அவங்க பையன் பொண்ணு 3 பேர் இருந்தாங்க. அந்த அண்ணன் எனக்கு ரொம்ப க்ளோஸ்டா. அந்த அண்ணன் ஒரு லா ஸ்டூடெண்ட். அவர்கிட்ட நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன். அவரை பார்த்து தான்டா நான் லா ஸ்டூடெண்ட் ஆகணுங்கிற ஆசையே வந்துச்சு. இதெல்லாம் இதுக்கு சம்மந்தம் இல்லை, என்கிட்ட சொல்கிறேன். அன்றைக்கி ஒரு பைத்தியக்காரனை அடித்து ஆற்றுல தள்ளணுமே,
அவர் தான்டா அந்த அண்ணன். என்னடா சொல்ற? ஆமாடா, ரொம்ப நல்ல மனுஷன்டா. என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு கஞ்சா பழக்கத்தால் அவர் வாழ்க்கையே மாறிடுச்சுடா. அவர் கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனார்னே தெரில. அவர்தான்னு எப்படிடா சொல்ற? அவர் ஆற்றுல தள்ளுறதுக்கு முன்னாடி அவர் பாக்கெட்டை செக் பண்ணேன். அப்போது அவரோட அம்மா ஃபோட்டோ இருந்ததை பார்த்தேன். அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் அவர் முகத்தை ஒத்து பார்த்ததுக்கப்புறம் தான்டா தெரிஞ்சுது அந்த அண்ணன் தான்டா. உண்மையாவாடா சொல்ற? ஆமாடா. ஆனால் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன்டா. இனிமேல் இந்த கஞ்சா, தண்ணி, சிகரெட்டு இது எதையுமே தொடக்கூடாதுடா. நான் மட்டும் இல்லை, நீயும் தான். நானும் தொடமாட்டேன். என் கண்ணு முன்னாடி எவனையும். டேய், எங்கடா போயிட்டுருக்க? ஃபோன் பண்ண ஏன்டா எடுக்க மாட்டேங்கிற? மச்சான், ஃபோன் சைலண்ட் இருந்துச்சு, அதான் எடுக்க முடியல. பர்த்டே அதுவுமா உருட்டுற பார்த்தியா? சரி, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் மச்சான். அதெல்லாம் இருக்கட்டும், ட்ரீட் எப்போ வைக்க போகிற? நைட்டே வைக்கிறேன்டா. சரி, இப்போ எங்கே போகிற? ஒரு ப்ரோவை பார்க்க போகிறேன், வேலை விஷயம். அது யாரா ப்ரோ? உனக்கு சரி சரி, நானும் வரேன். தெரியும் மச்சான், நான் பார்த்துக்க. மொத்த மூட்டை ஏறா. சரிடா மச்சான், நீ கிளம்பு. என்னடா இந்த இடத்துக்கு வந்திருக்க? இங்கே தான் அந்த ப்ரோ வெயிட் பண்ணுறாரு. நீ கிளம்பு மச்சான். இருடா, நானும் வரேன். வேணாம் மச்சான், நான் பார்த்துக்கிறேன். இருடா. அந்த ப்ராஜெக்டை காலமே முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்கடா. அதை முடிக்காம என்னடா பிடிங்கிட்டு இருக்கீங்க? இதில் உயிர் எடுக்கிறது. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. வேலை விஷயமா கேட்டுருக்கேன். தேங்க்ஸ். என்ன ப்ரோ வளர்ற? புடி புடி ப்ரோ, ரோல் பண்ணு ப்ரோ. ஏய், என்னடா அது? அன்னைக்கு தானடா எல்லாமே சொன்னேன். ஒன்றா சேர்ந்து தான் நான் முடிவெடுத்தோம். இவன் மச்சா, இதுவரை நான் இந்த நாள் வரை அடிக்கவே இல்லை மச்சா. இன்னைக்கு தான் ப்ரோ கூப்பிட்டேன்னு அடிக்க வந்தேன். ப்ளீஸ் மச்சா, இன்னைக்கு ஒரு நாள். இல்லை மச்சான், நான் உன்னை அடிக்க விட மாட்டேன்டா. நீங்கள் யாரு ப்ரோ? ஃப்ரெண்டு ப்ரோ. ஃப்ரெண்டுன்னா நாங்கள் என்ன சரக்கு போட்டு ஊரை டிஸ்டர்ப் பண்ணிட்டா இருக்கோம். நாங்கள் பாட்டுக்கு தனியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். அவனை கட்டாயப்படுத்தி யாராவது கூப்பிட்டு வந்து நாங்கள் ஓகே. அவனை விருப்பப்பட்டீங்க வந்திருக்காங்க. போகிறேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் பண்ணாதீங்க.